இன்னைக்கு அரைக்கீரை கடைசல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு அரைக்கீரை கழுவிட்டு மண் பாத்திரத்துல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு வரமிளகா, மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் துருவல், கொஞ்சமா வத்தல் பொடி, ஒரு பச்சை மிளகா, 2 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ இந்த கீரையை வேக வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி விடுறேன். இது கொஞ்சம் வேகட்டும். கீரை கொஞ்சம் வெந்துட்டு இது கூட பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். கீரை நல்லா வெந்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்றேன். இது நல்லா ஆறட்டும். கீரை நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதை ஜார்ல கொட்டிக்கலாம். இப்ப இது கூடவே தேங்காய் துருவலும் வத்தல் பொடியும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். கீரையும் தேங்காவும் அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம கீரை வேக வச்ச பாத்திரத்தை நான் அதுல வச்சிருக்கேன். இப்ப இதுல அரைச்சிட்டு வந்ததை விட்டுக்கலாம். உப்பு, கொதிக்கட்டும். கீரை நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிச்சு கொட்டிக்கலாம். எண்ணெய் ஊத்திருக்கேன். வரமிளகா போடுறேன். கடுகு, கடுகு பொரிஞ்சிட்டு கொஞ்சமா காயப்பொடி போடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீரை கூட கொட்டிக்கலாம்.
கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.